தைப்பு இருந்தால் வலிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு யூடியூப் சேனல் வந்து பிறந்திருக்கு. இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கான கருத்துக்கள் என்ன? ஏன் இந்த சேனல் வந்து மக்களுக்காக திறக்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வந்து தனிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து தளபதி விஜய் மீது அவதூறு பரப்புவதற்காக எத்தனை கோடி செலவு பண்ணாங்கன்ட்டு ரீசெண்டாக நம்ம அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது, அப்போது நீங்கள் தளபதி அவர்களுக்கு விலை வைக்கிறதுக்கு நீங்கள் யாரா? அப்போது தளபதிக்கு விலையே கிடையாது அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் நம்மளுடைய சேனல் ரிச் ராவுத்தர் இப்ராஹிம் சேனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இனி ராவுத்தர் என்ன ஃபஸ்ட்டு எந்த சேனல் இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் தேட வேண்டிய எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இனிமேட்டு ரிச்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதும், அண்ணா வந்து ரிச்சா வந்து நின்றுவார் இல்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இனிமேட்டு எல்லா செய்தியும் ஃபஸ்ட்டு இதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். முதல்ல ஒரு போயிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிலாம் பார்த்தாரு. அங்கே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னா, அதிக காலை பிடிக்கிறவங்களுக்கு வந்து அரசில் வந்து முன்னுரிமை, அதாவது வேலை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் கொடுத்துருக்காரு. என்ன செஞ்சா காலை பிடிக்கிறவங்க, ஐ மீன் காலை பிடிக்கிறவங்க, அதாவது காளை மாடுகளை பிடிக்கிறவங்க, அதிகமாக அவர் காலை பிடிக்கிறவங்களுக்கு தேவையான செலவு செஞ்சு கொடுக்குறாரு. ஆமாம், ஐ மீன் மாடை பிடிக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. காளை காளை மாடு. ஆனால் பொதுவாக வந்து அவர் காலை பிடிக்கிறவங்க தான் இங்கே சொஃபஸ்டிகேட்டாக இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல. இத்தனை ஆண்டு காலமாக இங்கே மக்கள் மனசில் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டால் யார் காட்டுது? கூகுளில் வருதுண்ணா. அதெல்லாம் எதுக்குண்ணா தேவையில்லாத விஷயண்ணா. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டால் யார் காட்டுது? இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று சொல்லுவோம், துபாக்கூர் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு போடு, யாரை காட்டுதுன்னு பாரு. ஏன்னா புதுசு புதுசாக சொல்கிறீங்க. எஸ், ஐயோ, யார் காட்டுது? அண்ணனை காட்டுது. அண்ணனா எந்த அண்ணன்? நீங்கள் ஒரு தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த விவாத மேடையில் கூட நீங்கள் கலந்துருந்தீங்க. அங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து சவால் விட்டுருந்தீங்க. சாட்டை அவர்களுக்கும் சாட்டை சேனல் அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்கும் கட்சிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சீமான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்கிற ஒரு நபர் பொதுவெளியில் அவர் யூடியூப் சேனலில் பேசுறதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு கட்சியோட தலைவர் சொல்லுவாங்களா யாராவது? உங்கள் கட்சியில் தானே இருக்காங்க. உங்கள் கட்சியில் உட்காந்துருக்க ஒரு ஆளுக்கும் அவர் பேசக்கூடிய கருத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்கனாக்கா அப்போ ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இந்த வேலையை பண்ணுறீங்க. எதற்காக தொடர்ச்சியாக விஜய் குறித்து பேசுறீங்கன்னு நான் மேடையிலே கேட்டேன். அப்போது அவருக்கு நேரடி சவால், நீங்கள் விஜய் குறித்து உங்கள் சேனலில் பேசாதீங்க, வெளியில் எங்கே வேணால் போய் பேசுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் சேனலில் பேசுனா உங்களுக்கு வருமானம் வருது. திரும்பவும் தான் சொல்கிறேன், தர்க்க ரீதியாக மோதுங்க. தற்கொலைத்தனமாக நீங்கள் எங்களை தற்கொலை சொல்லி பேசுனீங்கனாக்கா உங்களுக்கான அடி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வாரியர்ஸுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். கட் பண்ணி ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருப்பாங்களே. போடட்டும் பாவனா அண்ணன், என்ன பாவனா எப்பா, நானாப்பா போய் கூகுளில் செஞ்சேன், கூகுளே செஞ்சு வச்சிருக்க துபாக்கூர் பொலிட்டீஷியன் தமிழ்நாடு திரும்ப நீ சொல்ல வைக்கிற பண்ணி விட்டு பார்த்துக்கலாம். ரிச் நேயர்களுக்கு ரிச்சான அன்பு வணக்கங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரு ராவுத்தர் இப்ராஹிம் பல யூடியூப் சேனலில் வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம முன்னாடி தோன்ற போகிறாரு. ஸோ அவர் என்னென்ன பேச போகிறான்றதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து காட்ட இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆனால் வணக்கம். வணக்கம் தேவ். தைப்பு இருந்தால் வலிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு யூடியூப் சேனல் வந்து பிறந்திருக்கு. இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கான கருத்துக்கள் என்ன? ஏன் இந்த சேனல் வந்து மக்களுக்காக திறக்கிறீங்க? தொடர்ச்சியாக தளபதி விஜய் மீது நிகழ்த்தக்கூடிய தாக்குதல் இருக்குல்ல, மும்முனை தாக்குதல், 4 முனை தாக்குதல்லாம் இங்கே எல்லா பயிலும் தளபதி விஜய் அவர்களை குறித்து குறை சொல்கிறது, அவதூறு பரப்புவது குறிப்பாக, அப்புறம் பொய்யான அஜெண்டா செட் பண்ணுறது, அதை தாண்டி ஊடகவியலன்ற பொறியில் வந்து எப்படி திமுக ஆதரவாளர்னு வந்து உட்காராம ஊடகவியலர் அப்படின்ற பொறியில் வந்து உட்கார்றது. இன்னும் சொல்ல போனாக்கா திமுகவாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், கட்சி சார்ந்த நபர்கள் உட்காரணும். ஆனால் முழுக்க நீங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த நபர்களே உட்கார மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வந்து தனிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து தளபதி விஜய் மீது அவதூறு பரப்புவதற்காக எத்தனை கோடி செலவு பண்ணாங்கன்ட்டு ரீசெண்டாக நம்ம அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது, அப்போது நீங்கள் தளபதி அவர்களுக்கு விலை வைக்கிறதுக்கு நீங்கள் யாரா? அப்போது தளபதிக்கு விலையே கிடையாது அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் நம்மளுடைய சேனல் ரிச் ராவுத்தர் இப்ராஹிம் சேனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இதில் முழுக்க எக்ஸ்க்ளூசிவாக இனிமேட்டு வந்து ஃபஸ்ட் நம்ம இதில் தான் இனிமேட்டு வந்து எல்லா செய்தியும் கொடுக்க போகிறோம். ஸோ மக்களுக்கு இனி எந்த நிகழ்வு நடந்தாலும் நீங்கள் எந்த சேனலில் ராவுத்தர் வருவார்னு தேட வேண்டிய எந்த ஒரு அவசியமோ நெருடலோ உங்களுக்கு இருக்காது. இனி ராவுத்தர் என்ன ஃபஸ்ட்டு எந்த சேனல் இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் தேட வேண்டிய எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இனிமேட்டு ரிச்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதும், அண்ணா வந்து ரிச்சா வந்து நின்றுவார் இல்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இனிமேட்டு எல்லா செய்தியும் ஃபஸ்ட்டு இதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம்ன்றதுல மக்களுக்கு நான் சொல்கிறேன், மிக சந்தோஷமாக சொல்லிக்கிறோம். ஸோ போகலாம். சேனல் வந்து நீங்கள் ஏன் ஓப்பன் பண்ணீங்க அதுன்றதுக்கான ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ நம்ம இப்போ வழக்கம் போல் அரசியலில் என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
பொங்கல் முடிஞ்சு போச்சு. முதல்வர் போயிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிலாம் பார்த்தாரு. அங்கே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னா, அதிக காலை பிடிக்கிறவங்களுக்கு வந்து அரசுல வந்து முன்னுரிமை, அதாவது வேலை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் வந்து அரசு மருத்துவமனை எல்லாம் கட்டித்தரப்படும், உயர்தர அரசு மருத்துவமனை அலங்காநல்லூர்ல கட்டித்தரப்படும்ன்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதி மாதிரி சொல்லி என்ன செஞ்சா காலை பிடிக்கிறவங்க, ஐ மீன் காலை பிடிக்கிறவங்க, அதாவது காளை மாடுகளை பிடிக்கிறவங்க. அதிகமா அவர் காலை பிடிக்கிறவங்களுக்கு தேவையான சலுகை செஞ்சு கொடுக்குறாராமா? ஆமா, மன்னர் அவரு, அதனால அப்படிதானே காலை பிடிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா? முதல்வர் அவரு அவர் காலை பிடிக்கும் தானே சொன்னாரு. ஐ மீன் மாடை பிடிக்கிறவங்கன்னு சொல்றாரு. காளை 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 மாடு. ஆனா பொதுவா வந்து அவர் காலை பிடிக்கிறவங்க தான் இங்க சொபஸ்டிகேட்டா இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம்ல. எத்தனை பேர் அவர் காலை பிடிக்கிறாங்க, எத்தனை பேர் என்னென்ன செய்யறாங்க, எத்தனை பேர் கைத்தட்டி அப்படியே பயங்கரமா இவர் என்ன செஞ்சாலும் கைத்தட்டி அப்படியே என்கரேஜ் பண்றாங்களாமா. நம்ம அந்த இதெல்லாம் அந்த கோமளித்தனத்தை நம்ம பார்க்குறோம். நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தம்பி. இன்றைக்கு அரசியல் களத்தில் வந்து இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எந்த மாதிரி இருக்குனாக்கா, சமூகத்தில் இவர்கள் ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது வந்து நீங்கள் போயிட்டு நிற்கணும். இன்னைக்கு இப்போ முதல்வர் காலை பிடிச்சாக்கா சலுகை செஞ்சு கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்கிறேன்றீங்க, ரைட். ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக இங்கே மக்கள் மனசில் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டால் யார் காட்டுது கூகுளில்? ஒரு வருதுண்ணா, அதெல்லாம் எதுக்குண்ணா தேவையில்லாத விஷயண்ணா. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டால் யார் காட்டுது? முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் வருதா சொல்கிறாங்க. நல்லவன் போட்டால் காட்டுதா? இல்லை ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டால் காட்டுதா? சரி, அதை விடுங்க. இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று சொல்லுவோம். டுபாக்கூர் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு போடு, யாரை காட்டுதுன்னு பாரு. ஏன்னா புதுசு புதுசாக சொல்கிறீங்க. எஸ், டுபாக்கூர் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடுன்னு கூகுளில் போடு. DUBAKOOR டுபாக்கூர். ஐயோ, யாரை காட்டுது? அண்ணனை காட்டுது. அண்ணனா எந்த அண்ணன்? அண்ணன் திரு சீமான் அவர்களை காட்டுதுண்ணா. ஸோ இப்போ என்ன காட்டுச்சு? டுபாக்கூர் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடுனா அண்ணன் திரு சீமான் அவர்களை காட்டுதுண்ணா. ஏய்க்குண்ணா அண்ணன் மேலே அவ்வளோ கடுப்பு. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானேப்பா. அதாவது இவர் சொன்ன கதைகள் எத்தனை, கட்டுக்கதைகள் எத்தனை, இவர் அறிவியல் பூர்வமாக சொல்கிறேன் பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது அப்படின்னு நின்னான்ட்டு நான் சாட்டை புரோட்டை கூட சொன்னேன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்ப. நீங்கள் வேணா உங்கள் அண்ணன் சொன்னாக்க அப்படியே கேட்கணுன்றீங்களா? கட்டுப்பிரியா மாமா கொண்டு வாங்க, பிடிச்சி கடிக்க விட்டு பார்ப்போம், நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள விஷம் ஏறுதா இறங்குதான்னு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நுரத்தள்ளி செத்து போயிடுவாங்கண்ணா. அது அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அறிவுக்கு புறமற்ற செயலாகவும் அள்ளி விடுறதுல வந்து கணக்கே இல்லை தம்பி. அதாவது உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அள்ளி விட்டுருந்தா கூகுள் காட்டும். அதாவது சாட்டையும் சரி நாம் தமிழர் கட்சியும் பல பேர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்கள் போய் போட்டு பாருங்க. நான் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு பார்த்தா கருணாநிதினு காட்டுச்சு. ஆனால் இவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லுவோம் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுன்னு போட்டாக்கா அண்ணன் வந்து நம்ம சீமான் அண்ணன் வராருனாக்கா அப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இவர் கதை அளந்து விட்டா. கூகுள் நிறுவனமே எப்பா டுபாக்குன்ற எல்லா பேரையும் எழுதி பேர் இவர் போடுன்ற மாதிரி நீ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றும் அவதூறு பரப்புல, என்ன வருதோ அதை சொல்றோம். அப்போ பல பேர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் இன்னும் இந்த இயக்குனர் மனப்பான்மையிலேருந்து மாறலையோ அப்படின்ற மாதிரி சொல்லி. இது இயக்குனர் கிடையாது தம்பி. நீங்க டுபாக்குன்னு போட்டா உங்க பேர் வருதுன்னா இது என்ன கதை இது? அப்போ அண்ணன் வந்து இந்த ஆமாவோட திருப்பி போட்டு பர்சல் மாதிரி போய்கிட்டு இருந்தான். அவர் அள்ளி விட்ட கதைகள்ன்றது நம்மளால வந்து சொல்ல முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்களாம் இப்படி சொல்லிட்டீங்க. இன்னொரு பக்கம் மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, பல மாநாடு கடலுக்கு நடத்துறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அவரு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா நம்ம. ஆனா டுபாக்கூர்னு போட்டா யாரு வரா? அதுதான் மேட்ரு. தான் வராரு. அப்புறம் தம்பி ஸோ விட்டுருங்க. அதாவது ஒருத்தர் இந்த பக்கம் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஆத்துறது இவரோட தந்தைக்கு என்ன புகழ் கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அண்ணன் சீமான் வந்து அதே கேட்டகரியில் வந்து டஃப் கொடுக்குறாரு கலைஞருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீ வந்து கரப்ஷன்னா நான் டுபாக்கூர் அப்படின்ற மாதிரி பயங்கர டஃப் கொடுக்கணும் பொழுது இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணக்கூடிய இந்த ஒரு அழிச்சாட்டியம் இருக்குல்ல இது. அப்போ தொடர்ச்சியாக தளபதி விஜய் அவர்களை எவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க, எதனால் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக இவர் 2 பேரும் கொக்கரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு விஷயம் புரியுதா? இவர் அளந்து விட்ட கதை எல்லாத்தையும் பசங்க வாரியர்ஸ் நீங்கள் உடைக்கிறானுங்க. நீ என்னென்ன கதை சொல்கிற? அதாவது அண்ணன் சீமான் சொன்ன கதையாக இருக்கட்டும், சாட்டை சொல்லக்கூடிய கதைகளுக்கான தரவுகளோட வச்சு உடைக்கிறாங்க. ஃபுல்லாக டுபாக்கூர்ஸ்ன்ட்டு. இந்த பக்கம் கரப்ஷன் முழுக்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கரப்ஷன். காமராஜர் ஆட்சியில் கரப்ஷன் கிடையாது. என்னைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு பொறுப்புக்கு ஏற்றாங்களோ அன்னைக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சது, அன்னைக்கு கரப்ஷன் பண்ண ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் போய் கொண்டிருக்கணும் பொழுது இந்த 2 நபர்களும் சரி தொடர்ச்சியாக பிஜேபி எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு நல்லது செய்யணும் உள்ள வரும் பொழுது இவர்களுக்கு என்ன ஒரு பதட்டம் ஏற்படுகிறது
இருக்கிறதுனாக்கா மக்கள் இவ்வளவு பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. 75 வருஷம் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், காசு கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, நம்மளால வந்து அப்படியே கூப்பிட்டு வந்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேல அவனை தக்க வைக்க முடியல. நிகழ்ச்சி நடக்குது. இப்போ இளைஞர்கள் நடத்துனாங்க இல்லையா சேலத்துல, நிகழ்ச்சி நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீ உன் வேலையை பண்ண, என் வேலையை பண்ண, ஏனையை போட்டு போனான். இதற்கு முன்னாடி உதயநிதி தலைமையில இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடக்கும் பொழுது நீ உன் வேலை பண்ண, என் வேலை பண்ண சீட்டாடிக்கிட்டு சமீபத்தில் ஒரு பிறந்த நாள் வந்துச்சு. அமைச்சர் KR பெரிய கருப்ப முன்னாடி கூட அந்த நடனம்லாம் குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல. அடடடடா. அதாவது எந்த அளவுக்கு இவர்கள் பெண்ணியம் பேசுவது, எந்த அளவுக்கு வந்து சமூக நீதி காவலர்கள் சொல்றது, எந்த அளவுக்கு மக்களை என்ன மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்கன்ற சிக்கலுக்குள்ள இவங்க மாட்டிக்கிட்டு, அப்போ ஒரு மனுஷன் நல்லது பண்ற போது வராரு, விஜய் அவர்கள் வராரு. அவர் பின்னாடி இன்னைக்கு இளைஞர்கள் மட்டும் கிடையாது, பெண்கள் மட்டும் கிடையாது, இன்றைக்கு வயதானவர்களும் சரி, எல்லா மக்களும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மிக சரியான நபராக இருப்பாங்க. இன்னும் குழந்தைகள் வந்து அவரை வந்து தூக்கி கொண்டாடும் பொழுது அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திட்டார் தளபதி வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா அவர் வந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்கல. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த சாக்கடை சுத்தம் பண்றதுக்கு நாங்களும் வரணும். கோடி அரசியல் தெரியாத பசங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில். அதைத்தான் சொல்றேன். இந்த சாக்கடையே நாங்க சுத்தம் பண்ணணும்னு இளைஞர்கள் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னடா இவனுக்கு இந்த ஜேர்னலுக்குள்ள வரமாட்டானுங்க, நம்ம பாட்டுக்கு வந்து இங்கே என்ன வேணாலும் அள்ளி விடலாம், எப்படி வேணால் கதை சொல்லலாம், எவ்வளோ வேணால் அடக்குமுறை கையாளலாம், எவ்வளோ வேணால் கடன் வாங்கலாம், எவ்வளோ வேணால் சாதிய பிரச்சனை கிளப்பி விடலாம், அதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம் நினைக்கும் பொழுது இவர்கள் தரவுகளோட நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்போஸ் ஆகுது. நம்ம வழியே நீ ஆட்சி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனையும், இந்த பக்கம் அளந்து விட்டு திருநிதி வாங்க முடியாதுன்னு பிரச்சனை வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து தளபதி விஜய் அவர்களை எதிர்க்க வராங்க. இல்லை, திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு என்ட்ரி ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு திமுக ஒரு உண்மையிலே ஒரு அச்சம் தெரியுதுண்ணே. எவ்வளோ பெரிய ஒரு 75-76 வருஷம் கட்சியாக இருந்தால் கூட அவங்க பயத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. திரு விஜய் அவர்களோட பேரை சொல்லனா கூட, ஆனால் அவங்களோட பயம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்படியே வெளியில் சொல்லாமலாம் இல்லை, சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, நமக்கு வெளியில் தெரியாது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சியாளங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்கள் ஆள் வந்ததுக்கப்புறம், தளபதி விஜய் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு தளபதினாலே ஃபர்ஸ்ட் அவரை தான் நினைக்க சொல்லுது. இப்போ இவர் வந்து நீர்த்து போய்கொண்டே இருக்கிறாரு, எங்களுக்கு என்ன செய்ய போறோன்ற ஒரு பயம் இருக்குன்னாங்க. நான் சொல்லிட்டேன், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், இங்கிட்டு வந்துரு, உனக்கு உண்மையாலுமே உறுப்புன்னும், உன் தலைமுறை வந்து பொழைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு அவலம் இல்லாத ஒரு ஆட்சி கிடைக்கணும், உணவு கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், நல்ல ஒரு ஆட்சி இருக்கணும், நாளைக்கு சமூகத்தில் உன் கையில் கொஞ்சம் காசு இருப்பு இருக்கணும்னாக்கா இங்கிட்டு வா, இல்லை அங்கேயே கிடந்து நாசமாக போனால் போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன். திமுகவை கட்டி காக்கிறதுக்கும் தமிழ்நாட்டை வந்து உயர்த்தி காட்டுறதுக்கும் உதயநிதி தலைமையில் கூட வரலாம். அவங்க கட்டி காத்தலாம் நாங்கள் தெரியும், எங்களுக்கு எவ்வளோ கட்டினிருக்காங்க, எவ்வளோ காத்திருக்காங்கன்னு. கரெக்டா? இல்லை, தமிழ்நாட்டை காப்பாற்றுறது அதைத்தான் சொல்கிறேன், அதைத்தான் நானும் சொல்கிறேன். எவ்வளோ கட்டியிருக்காங்க, எவ்வளோ காத்திருக்காங்க, தெரியும். அடுத்தபடியாக நம்ம சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த விவாத மேடையில் கூட நீங்கள் கலந்துருந்தீங்க. அங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து சவால் விட்டுருந்தீங்க. என்னன்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து அவரோட சேனலில் வந்து திரு விஜய் அவர்களே தாக்கிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் வேறு எதுவுமே பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சவால் ஒன்று விட்டுருந்தீங்க. அதை பற்றி என்னாச்சு, என்னதான் ஆச்சு, உங்களுக்குள்ள என்னதான் கருத்து வேறுபாடுங்க? கருத்து வேறுபாடு ஒன்றும் கிடையாது தம்பி. அதாவது சாட்டை அவர்களுக்கும் சாட்டை சேனல் அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்கும் கட்சிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அண்ணன் சீமான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன், அறிக்கை கொடுத்துட்டு. அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட ஒரு நாம் தமிழர்னு எங்கேயுமே குறிப்பிடல தம்பி. அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன வச்சிருக்காரு, யூடியூபர்னு வச்சிருக்காரு, யூடியூபர்னு வச்சிருக்காரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எவ்வளவு முரணான விஷயமா இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ கட்சிக்குள்ள இருக்கிற கட்சியோடைய என்னவா இருக்காரு அவரு, கட்சியில வந்து கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்கிற ஒரு நபர் பொதுவெளியில அவர் யூடியூப் சேனல்ல பேசுறதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு கட்சியோட தலைவர் சொல்லுவாங்களா யாராவது? உங்க கட்சியில தானே இருக்காங்க. உங்க கட்சியில உட்காந்துருக்க ஒரு ஆளுக்கும் அவர் பேசக்கூடிய கருத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்கன்னாக்கா அப்ப 2 பேரும் பேசி வச்சுட்டு இந்த வேலையை பண்றீங்க, புரியுதா? தளபதிக்கு எதிராக பேசி வச்சுக்கிட்டு நீ அடிக்கிற மாதிரி அடி, நீ என்ன வேணா செய், என்னமோ சம்பாரிச்சுக்க, எப்படி வேணா பண்ணிக்க, எனக்கு பாக்குறத பாத்துக்க அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, புரியுதா? இது எப்படி ஒரு கட்சி தலைமை சொல்ல முடியும்? ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர் பேசக்கூடிய கருத்துக்கும் என் கட்சிக்கும் சம்பந்தம் சொல்றது முட்டாள்தனம். இவர்கள் சொல்றாங்க நம்மளை தற்கொலைன்ட்டு. அப்போ உனக்கு அரசியல் புரிதலோ அறிவோ கிடையாது, புரியுதா? ஒரு கட்சியில் இருக்கவன் வந்து பேசுறதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கட்சி தலைவர் சொல்லும் பொழுது எவ்வளோ, ஏன் டுபாக்கூர்னு போட்டு அண்ணன் பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப அதோட லிங்க் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் தமிழ்நாடுன்னு போட்டாக்கா சீமான் அண்ணன் பேர் ஏன் வருதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்க. 2வது விஷயம், நான் ஓப்பனாக சாட்டை அவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறது என்னன்னாக்கா, நீங்கள் வெளியில் போய் எந்த விவாதங்களில் வேணால், எத்தனை சேனலில் வேணால் நீங்கள் விஜய் அவர்களை குறித்து விமர்சனம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அண்ணன் சொல்லிட்டாரு, உங்களுக்கும் நீங்கள் யூடியூப் சேனலில் பேசக்கூடிய உங்களுடைய கருத்துக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு எதற்காக தொடர்ச்சியாக விஜய் குறித்து பேசுறீங்கன்னு நான் மேடையிலே கேட்டேன். அப்போது அவருக்கு நேரடி சவால், நீங்கள் விஜய் குறித்து உங்கள் சேனலில் பேசாதீங்க, வெளியில் எங்கே வேணால் போய் பேசுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் சேனலில் பேசுனா உங்களுக்கு வருமானம் வருது, வியூஸாக கன்வெர்ட் ஆகுது. தளபதியை பற்றி பேசினா தான் உனக்கு காசு, சாப்பாடு எல்லாமே வருதுன்ற மாதிரியான விஷயங்கள் அப்பட்டமாக தெரியுது. நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை பற்றிய வீடியோ போடுறீங்கனாக்கா இதுக்கு பேர் என்ன தம்பி? இது என்ன அணி?
நீ எங்களை தற்கொலை அணின்னு சொல்றீல, இது என்ன அணி? நீ பண்றியே இந்த கேவலமான ஒரு வேலை, தளபதி விஜயை வச்சு சம்பாதிக்கிற ஒரு வருமானம், இது என்ன அணி? அப்போ திரு விஜய் அவர்கள பேர் அந்த விமர்சனம் பண்ணி யூடியூப்ல வர காசுல தான் நாம் தமிழர் கட்சியே நடக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களே. நாம் தமிழர் கட்சி நடக்குதுன்னு சொல்றேன், சாட்டைக்கு அது மூலம் தான் உங்களுக்கு வருமானம். நீங்க, நான் தான் சொல்றேன்ல, ஓப்பன் சேலஞ்ச் விட்டேன்ல, உங்க சேனலை தவிர மத்தல பேசுங்க. ஏன் அங்க உட்காந்து பேசுறீங்க? உங்களோட நீங்க பேசக்கூடிய கருத்துக்கும் நாம் தமிழருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு பேசுறீங்கன்னா சாட்டைக்கு சோறு போறதே விஜய்ன்றீங்களா நீங்க? எஸ் அஃப்கோர்ஸ், அந்த வருமானம் தானே. நல்லா இருக்கே, தமிழ்ல இது வச்சுப்போமா? அது நீங்க சோறு போடுறதா வச்சுக்கோங்க, பீஸா போடுறதா வச்சுக்க, அவர் என்ன சாப்பிட்றாரோ அது அவருடைய விருப்பம். ஆனால் தளபதி விஜய் குறித்து பேசினால்தான் உங்களுக்கு வருமானம். நீ இப்பவும் சேலஞ்ச் பண்ற, நீ சரியான ஆளு, அரசியல் காலத்தில் நிக்கிறல, தளபதியை பத்தி உங்களுடைய சேனல்ல சாட்டை அவர்கள் உங்களுடைய சேனல்ல நீங்க பேசாம நிப்பாட்டிக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் வேற எங்க வேணாலும் பேசுங்க. சவாலுக்கு ரெடியா? கேட்டு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து முற்றிலுமாக பிளப்புவாத அரசியல். இது வந்து முழுக்க முழுக்க இது அரசியல் கூட சொல்ல முடியாது, பிளப்புவாதம். விஜய் அவர்களை வச்சு நீங்க பிழைக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரு சந்தர்ப்பத்துல அவரே வந்து தாவேக்கால இணையற மாதிரி இருந்துச்சுன்னா திரு விஜய் அவர்கள் செத்துப்பாரா? தம்பி, வெள்ளக்காக்கா ஊருக்குள்ள இருக்கு இல்ல, அப்ப இதுவும் இல்ல. வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா. அண்ணன் சொல்ற மாதிரியே அண்ணனுக்கும் வாய்ப்பு இல்லதான். அதாவது நீ எவ்வளோ வேணா தம் கட்டி பேசு, என்ன வேணா மூச்சு பிடிச்சி பேசு, ஆனா 15 வருஷம் கூப்புல இருந்தீங்கல்ல, அதுலயாவது 8% வந்துச்சு. ஏன்னா அன்றைக்கு எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்தது, புரியுதுங்களா? இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேசி கடைசியில் எங்க வந்து நிப்பீங்கன்னு பாருங்க. முச்சந்தியில ரொம்ப மோசமா 3% கூட வரதுக்கான வாய்ப்பே இல்லாம நீங்க வேற, நீங்க தான் 3% 8% அதிகமா தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தம்பி உனக்கு என்னப்பா, என்ன வேணா பேசலாம், அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல விரும்புறேன். 10-20 கூட சொல்லிக்கொண்டீங்களா நீங்க? தம்பி அதான் நடக்காத விஷயத்தை பத்தி பேசக்கூடாது தம்பி. வேணா மறுபடியும் ஆட்சி மாற்றம் வருங்கிறாரு அவரு. ஓகே, அவர் தலைமையில ஆட்சி நடக்கும்ன்றாரு. அண்ணன் தலைமையிலயா? அண்ணன் தலைமையில இது கேட்கும் போது உனக்கு டென்ஷன் ஆகல? இல்ல நீயே டென்ஷன் ஆயிட்ட. என்னது அண்ணன் தலைமையிலயா? இல்லன்னா எப்படி இருக்கும் இல்ல, நமக்கு நல்லா தெரியும் இது சாத்தியம் இல்லைன்ட்டு. இதற்கு மேல ஹேஷ்டாக் என்ன தெரியுமா? டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு. அவ்வளவுதான். மக்களுக்கு இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதுல்ல. நீ தளபதி குறித்து அவதூறு பேசும்போது உன்னை பத்தின விஷயம் நாங்க சொல்ல மாட்டோமா? டுபாக்கூர் பொலிட்டிஷியன் தமிழ்நாடு போட்டு பாரு, அவ்வளவுதான். இப்ப ஏன்னா இந்த நிறைய டுபாக்கூர் இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய டுபாக்கூர்ஸ் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா தம்பி? இப்போ முன்ன ஒரு காலத்துலயும் சரி இப்பவுமே சரி, நம்ம துணி நிறைய வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு நம்ம உதவி செய்வோம். அதாவது நம்மளுடைய துணியை கொடுப்போம், அவங்க வாங்கி போட்டுப்பாங்க. இன்னைக்கு இல்லை, அது ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இன்னும் நம்ம அந்த வரலாற்று பதிவுலாம் பார்த்தீங்கன்னா 2 செட்டு துணி தான் இருக்கும். அந்த வறுமையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட தன்னுடைய உடையை இன்னொரு நபர்களுக்கு கொடுத்து அவங்க வாங்கி போட்டிருக்காங்க. இது குடையில் மிகச்சிறந்த குடையெல்லாம் பேசப்பட்டிருக்கு. அதாவது இருக்கிறவன் செய்யறது இல்லை, இல்லாதவன் செய்யறது. ஆனா இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட துணி இருக்கு, ஓகேவா, அந்த துணியை கொண்டு போய் கொடுத்தா, சீச்சி ஓன் துணியா, கருமத்தை நான் தொட மாட்டேன்ட்டாங்களாம். அப்படியா? எஸ், நீ போட்ட துணிய ஓன் துணியா, ஐய நாங்க அவ்வளவு கேவலமா போலப்பா, வேணான்ட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் யாரு? கேளு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓன் துணியை சை கருமத்தை நான் தொட மாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த துணியை அவங்களும் போட முடியாது, போட்டா கேவலப்படுவாங்க, போடாம வைக்கவும் முடியாது. இத்தனைக்கும் புது துணி கூடாது, ரொம்ப பழசும் கிடையாது. அப்ப என்ன செய்யறது? வழி இல்லாம என்ன பண்றாங்க, எல்லாம் கொண்டு போய் தீல போடுறாங்க. அவங்க துணியை யாரும் வாங்குவதற்கோ தொடுவதற்கோ வாங்கி கொள்வதற்கோ தயாராக இல்லைன்னு பொழுது, அப்ப இதுல ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு உன்னை புறக்கணிச்சு தள்ளி வச்சிருக்காங்கன்ட்டு, அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி பல டுபாக்கூர் இருக்கு ஊருக்குள்ள. இதுங்களை பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இனி நம்ம களத்தை எப்படி கொண்டு போறோம்னாக்கா, தளபதிக்கு வலு சேர்க்கிற வகையிலையும் இன்றைக்கு இந்த தீய சக்தியை அடிச்சு இங்கே ஆட்சியிலிருந்து விரட்டி மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்பதற்கு, தளபதி தலைமையில் இங்கே ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான வேலையும் முனைப்பையும் நம்ம செய்யணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, வாரியர்ஸும் சரி, கட்சி தொண்டர்களும் சரி முனைப்பாக செயல்படணும். தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான விஷயங்களை எடுத்து கருத்துக்களை வைப்பது, அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை நீங்களும் நம்மளும் மக்களும் சேர்ந்து செய்யணும்னு நான். ஓகேண்ணா, நல்ல அரசியல் பற்றி பேசணும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா டுபாக்கூர் பொலிட்டிஷியன் யாருன்னு சொல்றீங்க. நான் இது முன்னாடி எதிர்பார்க்கல. இது என்ன ட்ரெண்ட் ஆகணும் இப்போ தவளாது. ஆனால் இல்லை, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் ஜர்க்காகிற? இல்லைண்ணா, நீங்க சொன்னீங்கண்ணா, கூகுள்ல போட்டா வருதா வரலையா? டுபாக்கூர் பொலிட்டிஷியன் தமிழ்நாடுன்னு போட்டா அண்ணன் சீமான் வருது. இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. நான் தான் சொன்னேன், நீங்க எங்களை தொட்டா உங்களை நாங்க தொடுவோம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இனி இது எவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்? டுபாக்கூர் பொலிட்டிஷியன் தமிழ்நாடுன்றது செம்ம ட்ரெண்ட் ஆகும். ஏன்னா வரலாற்றுல ஒரு மனுஷன் வந்து எப்படியெல்லாம் பேர் வாங்கியிருக்காங்க. வள்ளல், புரியுதுங்களா, புரட்சி தலைவர், தலைவி, தமிழ். இனி டுபாக்கூர் தான். இந்த பேச்சே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. இனி வந்து அதாவது புரட்சி தலைவன், புரட்சி தலைவி அப்படின்றதா இருக்கட்டும், கர்ம வீரர் காமராஜர், எப்படி பேர் பாருங்க. இன்னைக்கு தளபதி அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் இப்படி பேர் வாங்கின இடத்துல ஒரு பொலிட்டிஷியன் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் தமிழ்நாடுன்னு பேர் வாங்கியிருக்காருன்னா
திரும்ப அதான் சொல்றேன், தர்க்க ரீதியா மோதுங்க. தற்குறித்தனமா நீங்க எங்களை தற்குறின்னு சொல்லி பேசுனீங்கன்னாக்கா உங்களுக்கான அடி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ வாரியர்ஸுக்குலாம் ரொம்ப ஈஸியா போயிரும். கட் பண்ணி ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருப்பாங்களே. போடட்டும். பாவனா அண்ணன். ஏன் அண்ணன் பாவனா. எப்பா நானாப்பா போய் கூகுள்ல செஞ்சேன். கூகுளே செஞ்சு வச்சிருக்க டுபாக்கூர் பொலிட்டிஷியன் தமிழ்நாடு திரும்ப நீ சொல்ல வைக்கிற பாரு. நீ விடு பாத்துக்கலாம். ஒருத்தர் இருந்து போனா. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.